வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் பிரதான செய்திகளோடு. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கஹபாத்தை இரட்டை கொலையின் சந்தேக நபர் ஒருவரது என கூறப்படும் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. நெல் கொள்வனவிற்கான நிர்ணய விலை அதிகரிக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் கோரியுள்ளனர். பிரதான ராணுவ முகாம்களை கண்காணிப்பதற்கு இடமளிக்க ஈரான் இணக்கம். காவத்தி பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் சிலரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் மாதிபர் NK இலங்ககோன் தெரிவிக்கின்றார். இதேவேளை இந்த இரட்டை கொலை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு காவத்தை கொட்டகேத்தன பகுதியில் இன்று பிற்பகல் அமைதியின்மை நிலவியது. விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரின் வீடு உட்பட 4 வீடுகளுக்கு இனம் தெரியாதோரால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக காவத்தை போலீசார் குறிப்பிடுகின்றனர். விசாரணைகளுக்காக போலீசாரால் சிலர் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆவேசமடைந்த சிலர் 4 வீடுகளுக்கு தீயிட்டுள்ளதாக போலீஸ் மாதிபர் NK இலங்ககோன் குறிப்பிட்டார். அவற்றில் விசாரணைக்காக கைதான சந்தேக நபர் ஒருவரின் வீடும் அடங்கியுள்ளது. கொடக்கவெல பிரதேச அரசியல்வாதி ஒருவருக்கு சொந்தமான வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட தாய் மற்றும் மகள் ஆகியோரின் வீட்டுக்கு அருகிலேயே இந்த வீடும் அமைந்திருந்தது. தீயினால் வீடுகளுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை காவத்து நகரில் கூடிய சிலர் வீதியில் டயர்களை எரித்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எனினும் இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க ருவான்வெல்லி மகாசாய தூபிக்கு சுண்ணாம்பு பூசும் பணிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இன்று முற்பகல் அமைந்த சுபவேளையில் ஜனாதிபதி இந்த பணிகளை ஆரம்பித்து வைத்தார். ருவான்வெல்லி சாய விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரின் வழிகாட்டலின் கீழ் சமய நிகழ்வுகளுடன் சுண்ணாம்பு பூசும் பணிகள் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இதன் பின்னர் விகாராதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரரை சந்தித்து ஜனாதிபதி கலந்துரையாடினார். மேல்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக 360 மில்லியனுக்கும் அதிக அமெரிக்க டாலர்களை அரசாங்கம் செலவிட்டுள்ளதாக ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடரில் உரையாற்றிய இலங்கையின் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ஷாவிந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். உள்ளக இடம்பெயர்வு தொடர்பிலான மனித உரிமைகள் விவாதத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயம் குறித்து கருத்து தெரிவித்தார். Out of over 290,000 IDPs. 2009ஆம் ஆண்டின் இறுதியில் இடைத்தங்கல் முகாம்களில் 2,90,000க்கும் அதிகமான மக்கள் தங்கியிருந்தனர். 2011ஆம் ஆண்டின் இறுதியில் 6,647 பேரை மீள்குடியேற்றுவதற்காக எஞ்சியிருந்தனர். தடுத்து வைத்திருந்த அகதிகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. உலகில் எந்தவொரு இடத்துடனும் ஒப்பிடுகையில் இலங்கையில் மோதல் இடம்பெற்ற பகுதிகளில் மிதிவெடிகளை அகற்றும் நடவடிக்கை சிறந்த முறையில் இடம்பெற்றுள்ளது. மீள்குடியேற்ற பணிகளுக்காக அரசாங்கம் 360 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிக நிதியை செலவு செய்துள்ளது. அனைவரையும் பாதுகாத்து மீண்டும் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமரும் வாய்ப்பை அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படும் இலங்கை தொடர்பான பிரேரணைக்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கிடம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கை தொடர்பான பிரேரணை குறித்த தமது நிலைப்பாட்டினை தமிழக முதல்வர் இந்த கடிதத்தினூடாக தெளிவுபடுத்தியுள்ளார். குறித்த பிரேரணை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவாகவே இந்தியாவின் நிலைப்பாடு அமைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் சிலவற்றில் தகவல்கள் வெளியாகியுள்ளமை வருத்தமளிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய அரசாங்கம் குறித்த பிரேரணைக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் இலங்கை அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இந்தியா பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உரிய முறையில் தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும் என செல்வி ஜெயலலிதா ஜெயராம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியான ஆதரவை வழங்குவது துரதிருஷ்டவசமானது எனவும் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் தமிழக முதல்வர் இந்திய பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கோரிக்கைகளுக்கு சாதகமான பதில் ஒன்றை எதிர்பார்ப்பதாகவும் தமிழக முதல்வர் கூறியுள்ளார். தமிழக சட்டசபையில் முன்வைக்கப்பட்ட இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடைகள் தொடர்பிலான பிரேரணை குறித்தும் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலையேற்றத்துக்கு ஏற்றாற்போல் நெல்லின் நிர்ணய விலையையும் அதிகரிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். நமது நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களில் விவசாயிகளும் ஒரு பிரிவினர் என்பதை கூற விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு நாட்டின் தேசிய வருமானத்தில் 4 அல்லது 5 வீதமே கிடைக்கின்றது. அது மிகவும் குறைந்த பெருமானமாகும். எனினும் நாட்டின் 20 வீதமான செல்வந்தர்கள் தேசிய வருமானத்தின் 54 வீதத்தை அனுபவிக்கின்றனர். එනමුත් රටේ පෝසත්ම 120 මුක්ති විඳිනවා. අපේ රටේ ජාතික ආදායමෙන් 54%. நிர்ணய விலையை விட தற்போது வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளதாகவும் பிரதி தலைவர் சுட்டிக்காட்டினார். நெல் விவசாயிகளுக்கு நிர்ணய விலையை நிர்ணயித்துள்ளனர். அந்த நிர்ணய விலை அன்றும் இன்றும் ஒரே பெறுமதியிலேயே உள்ளது. எனினும் விவசாயிகளின் வாழ்க்கை செலவு நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. எவ்வாறாயினும் அவர்களுக்காக நிர்ணய விலையில் அதிகரிப்பு ஏற்படவில்லை. 28 அல்லது 30 ரூபாவுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதாக அரசாங்கம் கூறியது. எனினும் இன்று 17 அல்லது 18 ரூபாவிற்கே நெல்லை கொள்வனவு செய்கின்றது. ආණ්ඩුව කිව්වට 28ට 30ට වී ගන්නවා කියලා අද වී මිල රුපියල් 17යි 18යි. நெல்லின் உத்தேச நிர்ணய விலை 40 ரூபாவாக அமைய வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். රජය කියන 28යි 30 සහතික මිල அரசாங்கம் கூறும் 28 அல்லது 30 ரூபாய் நிர்ணய விலை போதுமானதாக இல்லை. ஆக குறைந்தது இந்த அரசாங்கத்திற்கு மனச்சாட்சி இருக்குமாயின் விவசாய குடும்பங்களுக்கு நெல்லின் உத்தேச விலையை 40 ரூபாவாக அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு 40 ரூபாவாக நிர்ணய விலை அதிகரிக்க வேண்டும் என நான் யோசனை முன்வைக்கின்றேன். இன்று விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள அனைத்து சிரமங்களுக்குமான பொறுப்பை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். වර්තමාන පාලන තන්ත්‍රය සම්පූර්ණයෙන්ම වගකීම බාර ගන්නට ඕන. අද අපේ වී ගොවියට අත්පත් වී තිබෙන ඉරණම පිළිබඳව ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மாளிகாவத்தை பிரதேசத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டார். தினத்தை முன்னிட்டு கொழும்பு நகர எல்லைக்குட்பட்ட பகுதியில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் சிறார்களுக்கு குரான் மற்றும் பாடசாலை சீருடை வழங்குவதற்கு வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏற்பாடு செய்திருந்தது. இன்று பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பாடசாலை புத்தகங்கள் வழங்கப்படாத நிலைமை காணப்படுகின்றது. எனினும் தேசத்துக்கு மகுடம் போன்ற கண்காட்சிக்கு 2100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும். சிறந்த குணாதிசயங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நாட்டை ஆட்சி செய்வதை தவிர சர்வாதிகாரம் மூலம் அதனை செய்ய முடியாது. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை வந்துள்ள பிரித்தானிய பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் இருவர் வவுனியா பூந்தோட்டம் மகளிர் பாதுகாப்பு மற்றும் புனர்வாழ்வு நிலையத்திற்கு இன்று முற்பகல் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் அந்த நாட்டில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழ் பிரதிநிதிகள் சிலரும் இணைந்து கொண்டிருந்ததாக வவுனியா புனர்வாழ்வு இணைப்பதிகாரி கர்னல் மஞ்சுள குணசிங்க குறிப்பிட்டார். அங்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வரும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் பெண் உறுப்பினர்களின் நலன்புரி விடயங்கள் மற்றும் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினரின் நோக்கமாக அமைந்திருந்தது. பூந்தோட்டம் புனர்வாழ்வு நிலையத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் உறுப்பினர்கள் 82 பேர் தொடர்ந்தும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வருகின்றனர். யால கதிர்காமத்திற்கு யாத்திரை மேற்கொள்பவர்கள் பலரும் யால சரணாலயத்தின் அழகினை ரசிக்க மறப்பதில்லை.
ஆனால் யால சரணாலயத்திற்கு செல்லும் பெரும்பாலானவர்கள் அங்குள்ள சிறுத்தைகளை கண்டுள்ளனரா? யால சரணாலயத்தில் உள்ள சிறுத்தைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று முதல் ஆராய்கின்றது. யானை, முதலை போன்ற விலங்குகள் தொடர்பில் நாம் பேசியிருந்தாலும் எமது நாட்டுக்கே உரித்தான சிறுத்தை இனம் தொடர்பில் சிறிதளவே கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதனால் காண்பதற்கரிய விலங்கினை தேடி நாம் அவற்றின் வாழ்விடங்களுக்கு செல்ல தீர்மானித்தோம். அதற்கான சிறந்த இடம் யாழ சரணாலயம். இலங்கையில் பல்வேறு இடங்களில் சிறுத்தைகளை அரிதாகவே காண முடிகின்றது. இருப்பினும் அவை வாழ்வதற்கு தகுந்த இடமாக யாழ சரணாலயமே கருதப்படுகின்றது. அதனாலேயே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளோடு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளும் பெருமளவில் யாழ சரணாலயத்துக்கு செல்கின்றனர். சிறுத்தைகளை தேடி பல வெளிநாட்டு ஊடகங்கள் யாழ சரணாலயத்துக்கு சென்றிருந்த போதிலும் நாட்டில் இரவு வேளையில் சிறுத்தைகளை தேடிச் சென்று முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். காண்பதற்கரிய இலங்கைக்கே உரித்தான சிறுத்தைகள் தொடர்பில் உங்களுக்கு தகவல்களை வழங்கும் நோக்கில் இந்த பயணம் தொடர்ந்தது. இந்த உயிரினத்தின் பெருமதி தொடர்பில் அறியாமையினால் அண்மை காலமாக சிறுத்தைகள் காடுகளில் அருகி வருகின்றன. கடந்த வருடம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சிறுத்தைகள் வேட்டையாடப்பட்டதோடு வாகனங்களில் மோதியும் உயிரிழந்தன. அத்துடன் தம்புத்தேகம பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட 3 சிறுத்தை குட்டிகள் தெஹிவளை மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு அந்த குட்டிகளின் தாய் இனம் தெரியாத சிலரினால் கொல்லப்பட்டது. தெஹிவளை மிருகக்காட்சி சாலைக்கு கொண்டு வரப்பட்ட 3 சிறுத்தை குட்டிகளில் 2 குட்டிகள் உயிரிழந்தன. இவ்வாறான துர்ப்பாக்கிய நிலைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் தீர்மானித்தோம். இலங்கையின் தென்கிழக்கு கரையோரமே இது. இயற்கை எழில் கொண்ட இந்த இடம் நாட்டின் 2வது அழகிய சூழலை கொண்டிருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது சிறுத்தைகளை தேடி யாழ சரணாலயத்தை நோக்கி பயணிக்கின்றோம். சரணாலயத்தில் சுமார் 100 சிறுத்தைகள் உள்ளதாக பதிவாகிய போதிலும் முதலாம் வலய புள்ளி விபரங்களுக்கு அமைய 35 சிறுத்தைகளே கணக்கிடப்பட்டுள்ளன. உலகத்தில் உள்ள சிறுத்தைகளை விட இலங்கைக்கு உரித்தான சிறுத்தைகளை சரணாலயங்களில் பார்வையிட முடியும். அதற்கான சிறந்த இடமே இது. சுதந்திரமாக நடமாடும் சிறுத்தைகளை கமராவுக்குள் உள்வாங்குவது இலகுவான காரியமல்ல. இருப்பினும் நியூஸ் ஃபர்ஸ்ட் கேமராக்களை சிறுத்தைகளால் புறக்கணிக்க முடியாமல் போனது.